Welcome to Geometrical knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் class 11 scalars and vectors. First நம்ம பார்க்க போறது what is scalar? Scalarனா என்ன? Example, length of a car is 4.5 meter மா. இந்த மேல உள்ள படத்துல உள்ள காரோட நீளம் வந்து 4.5 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இதுல length வந்து physical quantity, 4.5ங்கிறது magnitude. Length physical quantity, அதாவது நீளம் வந்து physical quantity, 4.5 magnitude. Magnitudeனா அதோட value. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாஸ் ஆஃப் எ கோல்டு பார் இஸ் 1 கிலோகிராம். அதாவது தங்கக்கட்டியோட நிறை வந்து 1 கிலோகிராம். இதில் வந்து நிறைங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, 1 கிலோகிராம்ங்கிறது மேக்னிடியூட், அதோட மதிப்பு. அப்படின்னா மாஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி 1 கிலோகிராம் அப்படிங்கிறது மேக்னிடியூட். ஸோ இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி டைம்மா. இந்த படத்தில் டைம் இஸ் 12.76 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் டைம்ங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இந்த செகண்டுங்கிறது மேக்னிடியூட், அதாவது அதோட வேல்யூ. அதனால் என்ன சொல்கிறாங்க, காலம் வந்து டைம் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்கம்மா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லென்த்து ஸ்கேலார் குவான்டிட்டி தான், மாசம் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அடுத்து இந்த படத்தில் தெர்மோமீட்டர் காட்டியிருக்காங்க. தெர்மோமீட்டரோட டெம்பரேச்சர் 36.8 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் இஸ் 36.8 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் டெம்பரேச்சருங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அந்த 36.8 டிகிரி செல்சியஸ்ங்கிறது மேக்னிடியூட், அதோட வேல்யூ. இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி தட் ஹேஸ் ஒன்லி எ மேக்னிடியூட். மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார்ம்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், வால்யூம், டென்சிட்டி, இதெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டிமா. ஆனால் ஸ்கேலார் குவான்டிட்டி என்னென்னா, ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி தட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் பட் நோ டைரக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் வெக்டார். வெக்டார்னா என்னன்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தில் கலிஃபோர்னியாவோட மேப் பார்க்குறீங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொசிஷன் ஆஃப் கலிஃபோர்னியா ஃப்ரம் நார்த் கரோலினா இஸ் 3600 கிலோமீட்டர் இன் வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்கம்மா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நார்த் கரோலினாவிலேருந்து கலிஃபோர்னியா வந்து 3600 கிலோமீட்டர் மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொசிஷனுங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, வெஸ்ட்டுங்கிறது டைரக்ஷன், 3600 கிலோமீட்டருங்கிறது மேக்னிடியூட். பொசிஷன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, வெஸ்ட் டைரக்ஷன், 3600 கிலோமீட்டர் இஸ் த மேக்னிடியூட். அப்படின்னா இந்த பொசிஷனில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கேலார் கிடையாது, இது வெக்டார். ஏன்னா அதுக்கு வந்து என்ன இருக்குது, மேக்னிடியூட்டும் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஸோ பொசிஷன் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. தட் இஸ் இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். தட் இஸ் 3600 கிலோமீட்டர் மேற்கில் இருக்குங்கிற அந்த திசையும் காட்டினதுனால இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ பொசிஷன் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டிமா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு மேப் தான். இங்கே என்னென்னா, யூஎஸ்ஏலேருந்து சைனா வந்து 11600 கிலோமீட்டர் கிழக்குன்னு போட்டிருக்காங்கம்மா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் யூஎஸ்ஏ டு சைனா இஸ் 11600 கிலோமீட்டர் இன் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டிமா. 11600 கிலோமீட்டர் இஸ் அ மேக்னிடியூட், தட்ஸ் வேல்யூ, அண்ட் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எ வெக்டார் இஸ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் ஹேஸ் both a magnitude and a direction. வெக்டாருக்கு மதிப்பும் உண்டு, திசையும் உண்டுங்கிற தெரிஞ்சிச்சு. அதனால் இதோட எடுத்துக்காட்டுகள்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள்ஸ் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம் அண்ட் ஃபோர்ஸ், இதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ரெப்ரசன்ட் எ வெக்டார். வெக்டாரை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா, ஏங்கிறதுல ஒரு புள்ளி வச்சுருக்காங்க, அது வந்து டெய்லுமா, வால். பிங்கிறதுல ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அது ஹெட்டு, தலை. அதுக்கு பிறகு ஒரு டீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து டைரக்ஷன், திசை. அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் பிளேன்லேருந்து அந்த பொருள் எங்கிட்டு போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது. அப்படின்னா ஏபிங்கிறது அதோட மேக்னிடியூட். இப்போ 10 சென்டிமீட்டர்னு எடுத்துட்டோம்னா அது வந்து மேக்னிடியூட். இங்கே ஏபிங்கிறது படுதளத்தில் இருந்து டீட்டாங்கிற திசையில் இருக்கிறதுனால டீட்டா திசைமா. அப்படின்னா சிம்பாலிக்கலி இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் எ ஏபி வெக்டார். ஏபின்னு எழுதுனா அது ஸ்கேலார்மா, ஏபி வெக்டார்னு எழுதுனா அது வெக்டார். ஏபி மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசாண்டல் லைன், தென் தீட்டா இஸ் த டைரக்ஷன்மா. ஸோ ஏபி வெக்டார் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஏபி இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, ஏபி வெக்டார் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டிமா. ஸோ இப்போ எப்படி வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யூ நோ ஹவு டு ரெப்ரசன்ட் எ வெக்டார். தே ஆர் ஆல்சோ ரெப்ரசன்டட் பை எ சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் வித் அன் ஆரோ above it. இதுக்கு முன்னாடி ஏபி வெக்டார்னு பார்த்தோம். இப்போ என்னென்னா அது சிங்கிளாகவும் சொல்லலாம். இப்போ லைன், ஒரு ஹெட்டு, ஒரு டெய்லுன்னு இருந்துச்சுன்னா ஏ வெக்டார்னு எழுதலாமா. அது இது டவுன்வர்ட் ஆரோவில் வந்தாலும் அது பி வெக்டார். அடுத்து மூணாவது
P வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ they can also be represented by a single capital letter with an arrow above it. சில குவான்டிட்டி அதோட சிம்பிள்ஸை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாமா. எக்ஸாம்பிள் பொசிஷனோட சிம்பிள் ஆர்மா, அதனால் ஆர் வெக்டார்னு எழுதலாம். வெலாசிட்டி வி வெக்டார், force F vector. Some vector quantities are represented by their respective symbols with an arrow above it. ஸோ இப்படியும் நம்ம வந்து என்ன செய்யலாம், வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ்மா. வெக்டார்ஸின் வகைகளை பார்க்க போகிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓரியன்டேஷன்னா ஆங்கிள்மா. ஸோ அது கோணத்தை வச்சு வெக்டாரை எப்படி வகைப்படுத்தலாங்கிறது இப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது parallel vectors. Two vectors are said to be parallel vectors if they have the same direction. ரெண்டு வெக்டார்ஸை வந்து parallel vectorsனு எப்போ சொல்லலாம்னா, ரெண்டும் ஒரே திசையில் போச்சுன்னா அது parallel vectorsமா. இங்கே படத்தில் பார்த்துட்டேன்னா ஏ வெக்டார் பி வெக்டார், ஏ வெக்டாரை ரெட் கலர் கோடில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், பி வெக்டாரை பச்சை கலரில் காட்டியிருக்கோம். ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெட் லைனும் க்ரீன் லைனும் ஒரே டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து parallel vectors. அடுத்த படத்தில் பார்த்தோன்னா பி வெக்டார் கியூ வெக்டார் டவுன்வர்ட்ஸில் ஆரோ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் பி வெக்டாரும் கியூ வெக்டாரும் parallel vectors. பி வெக்டார் அண்ட் கியூ வெக்டார் ஆர் parallel vectors. நெக்ஸ்ட் ஈக்குவல் வெக்டார்ஸ். Two parallel vectors are said to be equal vectors if they have same magnitude. முன்னாடி இதில் பார்த்தது ஒரே திசையில் போச்சுன்னா, ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா அது parallel vectorsனோ. இப்போ என்னென்னா ஏ வெக்டாரும் 10 சென்டிமீட்டர், பி வெக்டாரும் 10 சென்டிமீட்டர், இல்லைனா ஏ வெக்டார் 5 சென்டிமீட்டர், பி வெக்டார் 5 சென்டிமீட்டர் அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, ஈக்குவல் வெக்டார்ஸ். ஸோ இங்கே படத்தில் பார்த்தோன்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார், அடுத்த படத்தில் பார்த்தோன்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ வெக்டார். ரெண்டுமே ஒரே மேக்னிடியூட், அதே ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் வெக்டார்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். Two vectors are said to be anti-parallel vectors if they are in opposite direction. ரெண்டு வெக்டார் வந்து வெவ்வேறு திசையில் பயணிச்சிச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா anti-parallel vectors. ரெண்டு வெக்டார்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அது பேர் என்னது, anti-parallel vectorsமா. இங்கே படத்தில் பார்த்துட்டோன்னா ஏ வெக்டார் பி வெக்டாரும் பி வெக்டார் கியூ வெக்டார் ரெண்டுமே வந்து வேறு திசையில் போகிறதுனால ஏ வெக்டார் இஸ் anti-parallel to பி வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் anti-parallel to கியூ வெக்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் வெக்டார்ஸ்மா. Two anti-parallel vectors are said to be negative vectors if they have same magnitude. நம்ம ஏற்கனவே பார்த்த anti-parallel vectors இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு, ஒரே மேக்னிடியூட், ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் வெக்டார்ஸ்பாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டோட மதிப்பு, ஒரே மேக்னிடியூட், தட் இஸ் 5 சென்டிமீட்டர்னு எடுத்துட்டேன்னா, ஆனால் ரெண்டும் வெவ்வேறு டைரக்ஷனில் போகிறதுனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் வெக்டார்ஸ். தட் இஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார். அடுத்த படத்தில் பார்த்தோன்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ வெக்டார். ஸோ இந்த ரெண்டு என்ன சொல்லுவாங்க நெகட்டிவ் வெக்டார்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொலினியர் வெக்டார்ஸ். Two vectors are said to be collinear vectors if they act along a same line. ரெண்டு வெக்டார்ஸும் ஒரே லைனில் வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொலினியர் வெக்டார்ஸ்மா. இப்போ இந்த படத்தில் பார்த்துட்டோன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் இந்த ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கா, ஒரே லைனில் இருக்காமா. ஒரே டைரக்ஷனுங்கிறத விட ஒரே லைன், ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன். ஏபி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆனால் ஒரே லைன், பியும் கியூவும் ஒரே டைரக்ஷன் ஆனால் சேம் லைன். ஸோ இட் இஸ் ஏ கொலினியர் வெக்டார்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோ இனிஷியல் வெக்டார்ஸ். இனிஷியல்னா ஸ்டார்டிங்மா. ரெண்டும் எத்தனை வெக்டார்ஸ்னாலும் ஒரே இடத்துல இருந்து கிளம்பிச்சுன்னா அது பேர் வந்து கோ இனிஷியல் வெக்டார்ஸ்மா. Two or more vectors are said to be co-initial vectors if they have common initial point. ஒரே இடத்துல இருந்து 4 வெக்டார்ஸும் கிளம்புச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க co-initial vectors. இங்கே ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் வந்து co-initial vectors. முன்னாடி பார்த்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா co-initial vectors வந்து ஒரே இடத்துல இருந்து கிளம்புச்சு, அதனால் அது co-initial vectorsமா. இப்போ நம்ம பார்க்க போகிற டெர்மினஸ் வெக்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து முடியும், ஒரே இடத்துல வந்து முடியும், அது வந்து co-initial vectors. Two or more vectors are said to be co-terminus vectors if they have common terminal point. Ending point ஒன்றா இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க காமன் டெர்மினல் பாயிண்ட் வாங்க, co-terminus vector வாங்க. இங்கே ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் ஒரே இடத்துல முடியுது, அதனால் அது co-terminus vectors. நம்ம பார்க்க போகிறது co-planar vectors. Three or more vectors are said to be coplanar vectors if they lie in the same plane. 4 vectors ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா அது வந்து XY பிளேனாக இருக்கலாம், இல்லை YZ பிளேனாக இருக்கலாம், இல்லை ZX பிளேனாக இருக்கலாம். ஒரே பிளேனில் இந்த 4 வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோப்ளேனார் வெக்டார்ஸ். இங்கே ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்கன்னா கோப்ளேனார் வெக்டார்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் கோப்ளேனார் வெக்டார்ஸ். ஒரே பிளேனில் இல்லாமல் வேறு பிளேனில் அந்த வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கோப்ளேனார் வெக்டார்ஸ்மா. 3 or more vectors are said to be non-coplanar vectors if they are distributed in space. அதை தான் என்ன சொல்கிறாங்க non-coplanar vectors. அடுத்து நம்ம பார்க்க போகிறது types of vector on the basis of effects.
நம்ம பார்க்க போகிறது polar vectors. Vectors having straight line effect are called polar vectorsமா. நேர்கோடு விளைவில் இருந்துச்சுன்னா அந்த வெக்டார்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போலார் வெக்டார்ஸ்பாங்க. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அடுத்து வெலாசிட்டி திசைவேகம், ஆக்சலரேஷன் முடுக்கம், ஃபோர்ஸ் விசை. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, ஃபோர்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க போலார் வெக்டார்ஸ். அதான் நம்ம திருப்பி சொல்கிறது வெக்டார்ஸ் ஹேவிங் ஸ்ட்ரைட் லைன் எஃபெக்ட் ஆர் கால் போலார் வெக்டார்ஸ். நேர்கோட்டு விளைவுகளாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க போலார் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சியல் வெக்டார்ஸ். வெக்டார்ஸ் ஹேவிங் ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆர் கால்டு ஆக்சியல் வெக்டார்ஸ். திருப்பு விளைவுகள் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சியல் வெக்டார்ஸ்பாங்கம்மா. எக்ஸாம்பிள்ஸ் ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன், டார்க். ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஆக்சியல் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் வெக்டார் அடிஷன், ஜியோமெட்ரிக்கல் மெத்தட். அடுத்து வெக்டார் அடிஷன் வந்து ஜியோமெட்ரிக்கல் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். அடுத்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க ஈஜிப்டில் ஈரான் போகிறாங்க. எது வழியானா ஏமன் வழியா. ஈஜிப்ட்லேருந்து ஏமன் போகிறத வந்து ஏ வெக்டார்னு வச்சுக்கோ. ஏமன்லேருந்து ஈரான் போகிறத பி வெக்டார்னு வச்சுக்கோ. அதோட ரிசல்டன்ட் வெக்டார் சி வெக்டார். It can be obtained by the statement of triangle law, that is if two vectors are represented by both magnitude and direction, that is a vector and b vector are represented by both magnitude and direction, resultant is obtained by the vector c vector that is taken in reverse order, that is c vector is equal to a vector plus b vector. This is the vector addition by triangle law. அடுத்து நம்ம பார்க்க போகிறது parallelogram law of vector addition. If two vectors are represented in magnitude and direction by the adjacent side of the parallelogram, then the resultant vector is given by the diagonal of the parallelogram passing through the point of intersection of two vectors. Diagramல பார்த்தீங்கன்னா a vector b vector ரெண்டு வெக்டார் ரெண்டு வெவ்வேறு டைரக்ஷனில் போகுது. அதை நம்ம ஒரு parallelogram மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அதோட ரிசல்டன்ட் வெக்டார் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டயகோனல். ஸோ டயகோனல் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலிகன் லா ஆஃப் வெக்டார் அடிஷன்மா. இஃப் எ நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த சைட்ஸ் ஆஃப் எ பாலிகான் டேக்கன் இன் ஆர்டர், தென் த ரிசல்டன்ட் இஸ் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த க்ளோசிங் சைட் ஆஃப் த பாலிகான் டேக்கன் இன் த ஆப்போசிட் ஆர்டர்மா. இந்த படத்தில் பார்த்தோன்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், டி வெக்டார், இ வெக்டார்னு இருக்கா. இதில் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், டி வெக்டாருங்கிறது ஆக்ட் ஆகுது. அதோட ரிசல்டன்ட் வெக்டார் தான் இ வெக்டார்மா. அப்படின்னா இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a vector plus b vector plus c vector plus d vector. That is the Polygon law of vectors. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா a vector plus b vector is equal to b vector plus a vectorமா. இங்கே ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராமில் a vector b vector ரெண்டுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் போகுது. ரிசல்டன்ட் வெக்டார் c vector எப்படி இருக்கும்னா a vector plus b vectorல இருக்கும். அடுத்த டயக்ராமில் பார்த்தோன்னா b vector acting in the negative y axis, a vector positive x axis. அதோட ரிசல்டன்ட் வெக்டார் நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தோன்னா b vector plus a vectorமா. therefore addition of vectors obey commutative law. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னா a vector plus b vector plus c vector is equal to a vector plus p plus c vectorமா. அதான் ஃபஸ்ட் டயக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு ரிசல்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். அப்படின்னா ஏ வெக்டாருக்கு பேரலாக இன்னொரு வெக்டார் சி வெக்டார் வரைஞ்சோம்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாருக்கும் சி வெக்டாருக்கும் ரிசல்டன்ட் எதுன்னு எடுத்துட்டோன்னா டி வெக்டார். அப்படின்னா டி வெக்டாரோட ரிசல்டன்ட் எப்படி சொல்லலாம்னா ஃபஸ்ட் டயக்ராமில் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னு எழுதலாமா. அடுத்த டயக்ராம் எடுத்துட்டோன்னா பி வெக்டார் சி வெக்டார் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. பி வெக்டார் சி வெக்டாரோட ரிசல்டன்ட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்மா. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஏ வெக்டார் பேரலல் டு சி வெக்டார் வரைஞ்சிட்டோன்னா இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டாருக்கும் ரிசல்டன் வரைஞ்சா டி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்மா. ஸோ ரெண்டு டயக்ராம் கம்பைன் பண்ணோம்னா டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. தேர்ஃபோர் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் ஒபே அசோசியேட்டிவ் லா. பார்க்க போகிறது சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். த சப்ராக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஃப்ரம் வெக்டார் ஏ வெக்டார் இஸ் டிஃபைன்ட் அஸ் த addition of vector minus b vector to vector a vector.
ஏ வெக்டாரில் ஒரு மைனஸ் பி வெக்டாரை கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார், தட் இஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்மா. இந்த படத்தில் பார்த்துட்டோன்னா ஏ வெக்டாரும் பி வெக்டார் என்ன இருக்குது அப்படின்னா ஏ வெக்டார் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பி வெக்டார் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நமக்கு ரிசல்டன்ட் எப்படி கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி வெக்டார்னு கிடைக்கும். அது வந்து அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இப்போ அடுத்த டயக்ராமில் எடுத்து பார்த்துட்டோன்னா ஏ வெக்டார் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பி வெக்டார் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அதனால் அதோட ரிசல்டன்ட் ஆக்சிஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டார்னு வரும். தட் இஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்மா. ஸோ செப்பரேஷன் ஆஃப் வெக்டார் என்னென்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் பி வெக்டார். ஸோ இட் இஸ் த சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெக்டார் அடிஷன் பை அனலிட்டிக்கல் மெத்தட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட். இங்கே உள்ள டயக்ராமில் பார்த்தோன்னா ஓஏ வெக்டாரை வந்து பி வெக்டார்னு எடுத்திருக்காங்க, ஓபி வெக்டாரை கியூ வெக்டார்னு எடுத்திருக்காங்க, ஓசிங்கிறது ஆர் வெக்டார்னு எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஓஏலேருந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு லைன் ஏஎம்னு எடுத்துக்கோ, அதே மாதிரி சிஏஎம்ஏன்னு ஜாயின் பண்ணிக்கோ, அதான் பெர்பெண்டிகுலர் லைன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஓசிஎம்மில் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா ஓசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர்ட். அப்படின்னா இங்கே வந்து ஓஎம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டயக்ராமில் ஓஎம் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏஎம். ஸோ ஓசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏஎம் ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர்ட். ஓசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2OA இன்டூ ஏஎம் ப்ளஸ் ஏஎம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஓஏ ப்ளஸ் ஏஎம் ஹோல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. இங்கே ஓஏங்கிறது ஏ, ஏஎம்ங்கிறது பி. ஸோ ரெண்டாவது லைனில் ஓசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2OA இன்டூ ஏஎம் ப்ளஸ் ஏஎம் ஸ்கொயர். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏஎம் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர்ங்கிறது என்னது ஏசி ஸ்கொயர். என் ட்ரையாங்கிள் ஏஎம்சியில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்சி ஸ்கொயர்மா. அதனால் அடுத்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம், ஏஎம் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயருக்கு பதிலாக ஏசி ஸ்கொயர் போட்டுறோம். ஸோ ஓசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2OA இன்டூ ஏஎம் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். அடுத்து in triangle CAM cos theta is equal to AM by AC, that is equal to, that implies AM is equal to AC cos theta ma. We know OC squared is equal to OA squared plus 2OA into AM இருக்கு பார்த்தீங்களா, அந்த AM இடத்துல இப்போ AC cos theta சப்ஸ்டிட் பண்ணிடலாம் plus AC squared. இப்போ நம்ம டயக்ராமில் ஓசிங்கிறது என்னமா கேபிட்டல் ஆரா, ஸோ ஆர் ஸ்கொயர்ட். ஓஏங்கிறது என்னது கேபிட்டல் பி, ஸோ பி ஸ்கொயர். 2 அப்படியே எழுதிக்கிடுவோம் ப்ளஸ் 2 ஓஏங்கிறது பி இன்டூ ஏசி கியூ. அடுத்து காஸ்டிட்டா அப்படியே எழுதிக்கலாம், ஏசிங்கிறது கியூ. ஸோ ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p இன்டூ கியூ காஸ்டிட்டா ப்ளஸ் கியூ ஸ்கொயர்டு. இதிலிருந்து ரிசல்டன்ட் ஆர் கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p கியூப் காஸ் தீட்டா ப்ளஸ் கியூ ஸ்கொயர்டு. நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட்மா. அதே டயக்ராம் தான். இந்த டயக்ராமில் ட்ரையாங்கிள் சிஏஎம் எடுத்துக்கிடுவோம். ட்ரையாங்கிள் சிஏஎம்மில் சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியஸ். இங்கே ஆப்போசிட் சைடு என்ன சிஎம், ஹைப்போட்டனியஸ் ஏசி. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சிஎம் பை ஏசி, தட் இம்ப்ளைஸ் சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா. அதே ட்ரையாங்கிளில் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனியஸ், தட் இஸ் ஏஎம் பை ஏசி, தட் இம்ப்ளைஸ் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா. இன் ட்ரையாங்கிள் ஓசிஎம், அந்த பெரிய ட்ரையாங்கிள்மா ஓசிஎம் எடுத்துட்டோன்னா அதில் tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சிஎம் பை ஓஎம், தட் இஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அடுத்தது அதுலேயே ஓஎம் என்னமா எழுதலாம், that is OA plus AM. So tan alpha is equal to CM by OA plus AM. So tan alpha is equal to CM க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், AC sin theta. அதுக்கு அடுத்தது கீழே OA plus AM க்கு பதிலாக என்ன போட்டலாம், AC cos theta. So tan alpha is equal to AC என்னமா டயக்ராமில் Q. So Q sin theta by OA P. அடுத்தது ஏசி கியூ. ஸோ பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா. ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூ சைன் தீட்டா பை பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா. ஸோ இட் வில் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆர் வெக்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் parallelogram law of vectors. Case 1, vectors are parallel, that is theta is equal to 0 degree எடுத்துக்கிறோம்.
இப்போ இங்கே P வெக்டாரையும் Q வெக்டாரையும் ஆட் பண்ணால் R வெக்டாராமா. இப்போ மேக்னிடியூடுக்கு ஃபார்முலா என்ன? R is equal to square root of P square plus 2PQ cos theta plus Q square. இங்கே தீட்டாக்கு பதிலாக 0 போட்டோன்னா R is equal to square root of P square plus 2PQ plus Q square. ஏன்னா cos 0 டிகிரி 1மா. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? P square plus 2PQ plus Q squareங்கிறது A square plus 2AP plus Pங்கிற ஃபார்முலாவில் இருக்காமா. அதுக்கு என்னமா ஃபார்முலா? A plus B whole square. இங்கே A இருக்கிற இடத்துல P இருக்குது, B இருக்கிற இடத்துல Q இருக்குது. ஸோ R is equal to square root of P plus Q whole squared. Square root of P plus Q whole squared என்னமா? P plus Q. ஸோ R is equal to P plus Q. டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலா tan alpha is equal to Q sin theta by P plus Q cos theta. இங்கே தீட்டாக்கு பதிலாக 0 டிகிரி போட்டோன்னா Q sin 0 டிகிரி by P plus Q cos 0 டிகிரின்னு வரும். sin 0 0ன்னு நமக்கு தெரியும், cos 0 1ன்னு தெரியும். அதனால் tan alpha is equal to 0 by P plus Q. 0 by anything 0. So tan alpha is equal to 0. Therefore alpha is equal to tan inverse of 0, that is equal to 0 degree. அடுத்து case 2, vectors are perpendicular, that is theta is equal to 90 degree. இப்போ P vector எங்கே இருக்குது? horizontal line plus Q vector vertical line. இதோட resultant எங்கே இருக்கும்? the closing side of the diagonal, that is taken in reverse order, triangle of vectors, that is equal to R vector is equal to P vector plus Q vector. Magnitude, we know the magnitude formula. R is equal to square root of PQ cos theta plus Q squared. Here theta 90 degree. Therefore R is equal to square root of P squared plus 0 plus Q squared. ஏன்னா cos 90 0 மா. anything into 0 0. அதனால தான் R is equal to square root of P squared 2PQ cos 90 க்கு பதிலாக 0 போட்டுறோம் plus Q squared. Therefore R is equal to square root of P squared plus Q squared. டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா tan alpha is equal to Q sin theta by P plus Q cos theta. இங்கே தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி போட்டோம்னா tan alpha is equal to Q sin 90 by P plus Q cos 90. sin 90 1, cos 90 0. Therefore Q by P plus 0, that is Q by P. Therefore alpha is equal to tan inverse of Q by P. Case 3 மா vectors are anti-parallel எடுத்துக்கிடுவோம். That is theta is equal to 180 degree. படத்தில் பார்த்தோன்னா P vector என்ன இருக்குது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் Q vector நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் போகுது. இன்னும் ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? we will get the resultant vector, that is R vector is equal to P vector plus minus Q vector, that is equal to P vector minus Q vector. இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா R is equal to square root of P square plus 2PQ cos theta plus Q square. இங்கே தீட்டாக்கு பதிலாக 180 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா R is equal to square root of P square plus 2PQ cos 180 degree plus Q square. நமக்கு cos 180 degree minus 1ன்னு தெரியும். அதனால் R is equal to square root of P square plus 2PQ into minus 1 plus Q square, that is equal to square root of P square minus 2PQ plus Q square. இது என்ன ஃபார்மில் இருக்குது? A square minus 2AP plus B square. நம்ம ஃபார்முலா என்னன்னு தெரியும்? A minus B whole square. ஸோ இங்கே A இருக்கிற இடத்துல Pயும் B இருக்கிற இடத்துல Qவும் இருக்குது. ஸோ R is equal to square root of P minus Q whole square. ஸோ ரூட் எடுத்துட்டோம்னா we will get R is equal to P minus Q. Direction of the vector கண்டுபிடிக்கிறதுக்கு tan alpha is equal to Q sin theta by P plus Q cos theta. இங்கே theta 180 degree. So Q sin 180 degree by P plus Q cos 180 degree. Sin 180 degree 0. So 0 by anything 0. So tan alpha is equal to 0. If P is greater than Q, alpha is equal to 0 degree ma. Suppose P is less than Q, alpha is equal to 180 degree. சரிமா, அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது யூனிட் வெக்டார்ஸ், இந்த கார்ட்டீசியன் யூனிட் வெக்டார்ஸ், ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டார், rectangular components of 2D vectors, rectangular components of 2D vectors, magnitude and direction from components, rectangular components of 3D vectors. அடுத்தது rectangular components of 3D vectors பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா magnitude and direction from components பார்க்கணும், adding vectors by components பார்க்கணும், அடுத்து multiplying vectors by a scalar by a vectorலாம் பார்க்க வேண்டியிருக்குமா. இது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டைம் ரொம்ப இருக்குங்கிறதுனால அதை பார்ட் 2ஆக இந்த ஸ்லைட்ஸுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அடுத்த வீடியோங்கிறது நீ ரொம்ப இல்லை, இது பார்ட் 1னா நீங்கள் இப்போ போட்டிருக்கிற வீடியோஸ் பார்த்துக்கோ. இதுக்குள்ளே உள்ள எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் அடுத்து பார்ட் 2ஆக
நம்ம இந்த ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸில் பார்க்கலாம். அடுத்து பார்ட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ரிலேட்டடாக உள்ள எஸ்சிஆர்டி என்சிஆர்டியில் உள்ள ப்ராப்ளம்ஸும் நீட் ஜேஇ சம்மந்தமான ப்ராப்ளம்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 1 உள்ளதை அப்படியே ஸ்லைட்ஸு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததெல்லாம் நல்லா ரீட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. அதுக்கடுத்தது ப்ராப்ளம்ஸை நான் வந்து இப்படி ஸ்லைட்ஸாக போடாமல் போர்டில் உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதையும் நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜே மேரா நாலேஜ்.